بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم ربنا وزدنا علما وارزقنا فهما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசலில் நடைபெற்று வருகிற வெள்ளிக்கிழமை ஹுத்பா பிரசங்கத்தினுடைய மொழியாக்க நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ச்சியாக பங்கு பெற்று வருகிறோம். இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக மகானத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலின் அந்தஸ்து என்கிற ஒரு அழகான தலைப்பை தந்திருக்கிறார்கள். அதுவும் இப்போது பேசப்பட வேண்டிய இந்த ஜென்ஸை தலைமுறையினர் என்று சொல்லுகிற 2K கிட்ஸ், 2Kவை எப்படி கிட்ஸுங்கிறாங்கன்னு தெரியல. 2000 பிறந்தது அவனுக்கு இப்போ 2026 வயசு ஆகி போச்சு. அவர்களை இன்னும் இவர்கள் கிட்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ சமீபத்திலே நடைபெற்று முடிந்த இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், தற்குறித்தனமான இளைஞர்கள் எவ்வளவு பேர் நம்முடைய சமுதாயத்திலும் கூட இருக்கிறார்கள் என்று. நேற்று எவ்வளவு பேர் அரலூசுத்தனமான தற்குறித்தனம்னு நேற்று வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. மே 4 முழு லூசா எவ்வளவு பேர் தற்குறித்தனமா இருந்திருக்கிறாங்கிறது தெரிய போகுது. அதுக்கும் இந்த தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே சகோதரர்களே, இந்த தற்குறித்தனமாக சுற்றி கொண்டிருக்கிற இளைஞர்களை மீட்டெடுப்பதற்குண்டான ஒரே வழி பள்ளிவாசலோடு அவர்களை கட்டி போடுவதுதான். அல்லாஹ்வின் இல்லங்களோடு இதயபூர்வமான ஒரு இணைப்பை இந்த இளம் தலைமுறையிடத்திலே ஏற்படுத்துவதற்கு தவறிவிட்டால் இந்த நூற்றாண்டு முழுவதும் அவர்கள் வாழுகிற காலமெல்லாம் தற்குறித்தனமாகத்தான் வாழப்போகிறார்கள் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவே சமுதாயத்தினுடைய பெரியோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றைக்கு இந்த சமூக இளைஞர்கள் பள்ளிவாசலை விட்டும் தூரமாக போய்விட்டார்களோ, என்றைக்கு வளரும் தலைமுறையினர் பள்ளிவாசலை வெறுமனே அது ஒரு வணக்க வழிபாட்டிற்குரிய இடம், அது வணக்க வழிபாட்டிற்குரிய இடம் என்பதில் இரண்டாம் கருத்து இல்லை. ஆனால் அது வெறுமனே ஒரு சடங்கு ரீதியான சம்பிரதாய ரீதியான சம்பவங்களை மட்டுமே நிகழ்த்துவதற்குண்டான ஒரு இடம் என்கிற ஒரு எண்ணம் என்றைக்கு இந்த தலைமுறையிடத்திலே ஏற்பட்டதோ அப்போதே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இளைஞர்களை நாம் இழந்து விட்டோம். அதே போன்று இந்த பள்ளிவாசல்கள் எந்த காலகட்டம் வரை நம்முடைய தலைவர்களுடைய தலைமையகங்களாக இருந்ததோ அதுவரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய ஒரு இளைஞர் சமுதாயம் இந்த சமூகத்திலே இருந்தது. என்றைக்கு எல்லோரும் கட்சி அலுவலகம் போல் தனித்தனி அலுவலகங்களை, தப்பு கிடையாது, அது நம்முடைய வசதிக்காக வைத்துக் கொள்கிறோம், இருந்தாலும் சமுதாயத்தை என்றைக்கு பள்ளிவாசல்களை விட்டும் நாம் தள்ளி கொண்டு போகிறோமோ அல்லது அவர்கள் தொலைதூரமாக போய்விட்டார்களோ அப்போதே இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியும் ஒரு மார்க்க உணர்வும் ஒரு மங்கிவிட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கவலையோடு இந்த தலைப்பிற்குள் நுழைவோம். பள்ளிவாசல் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒன்று. அல்லாஹுடைய இல்லங்களை கண்ணியப்படுத்துவது, அதற்கு மரியாதை கொடுப்பது, அதை உள்ளத்தில் வைத்து அதற்குண்டான சிறப்புகளை நாம் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை கொடுப்பது மார்க்கத்தை பின்பற்றுவதற்குண்டான ஒரு அடையாளங்களில் ஒன்று. பள்ளிவாசலை நேசிப்பதென்றால் என்ன? அந்த பள்ளிவாசல் பராமரிக்கப்படுவதை அல்லது பள்ளிவாசல் பராமரிக்கப்படுவதில் நாமும் நமது பங்களிப்பை தருவது, அதனுடைய கண்ணியம் காக்கப்படுவதற்குண்டான அந்த பங்களிப்புகளை தருவது, அந்த பள்ளிவாசலிலே வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வருபவர்கள் மற்றும் அந்த பள்ளிவாசல்கள் நிர்வாகம் செய்யப்படுவதற்கு பின்னால் இருப்பவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவது எல்லாமே பள்ளிவாசலை கண்ணியப்படுத்துவதில் அடங்கும் என்பதையே ஷேக் அவர்கள் தங்களது உரையினுடைய முதலாவது பகுதியாக குறிப்பிடுகிறார்கள். நிச்சயமாக இந்த மார்க்கத்தில் பள்ளிவாசல்களுக்கு என்று ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, ஒரு மிக சிறப்பான இடம் இருக்கிறது. இந்த பூமியில் இவைகள் தான் அல்லாஹுடைய இல்லங்களாக கருதப்படுகிறது. அந்த இல்லங்களில் தான் அவனுடைய பெயர்கள் நினைவூட்டப்படுகிறது. அந்த இல்லங்களில் தான் அவனுக்கான தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அங்கேதான் அவனுடைய வசனங்கள் அதிகமாக ஓதப்படுகிறது. என்னதான் வீட்டிலே நாம் குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும்
ஒரு உரத்த சப்தத்தில் தொழுகையினுடைய அமைப்பில் தான் இமாம் அவர்கள் சப்தமிட்டு அவனுடைய வேத வசனங்களை ஓதுகிற போது உண்மையில் இந்த பள்ளிவாசல்கள் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு அந்தஸ்தை பெறுகிறது. அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற போது ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு, இந்த பூமியிலே சில இல்லங்கள் இருக்கிறது, அந்த இல்லங்களில் அல்லாஹ் அவனது பெயர் உயர்த்தப்படுவதற்கும் அவனுடைய பெயர் துதிபாடப்படுவதற்கும் அல்லாஹ் அதிலே அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்படியானால் என்ன? அல்லாஹ்வுடைய அலுவலகம் இது, அல்லாஹ்வுடைய அலுவலகம். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான் என்றால் பள்ளிவாசலில் மாத்திரமா அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுகிறோம்? பள்ளிவாசலில் மாத்திரமா நாம் அல்லாஹ்வை தொழுகிறோம்? ஏன் உபரியான தொழுகைகளை வீட்டிலே நிறைவேற்றுவதில்லையா? அல்லது பிரயாணத்திலே போகும்போது கிடைக்கிற இடத்திலெல்லாம் நாம் தொழுவதில்லையா? குர்ஆனை ஓதுதல் என்பது என்ன பள்ளிவாசலில் மாத்திரமா நடக்கிறது? அப்போ ஏன் அல்லாஹ் அந்த இல்லங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் என்றால் இது ஒரு அபிஷியலாக, ஒரு எப்படி நம்ம அலுவலக பணிகளை ஆபீஸில் செய்வதற்கு வீட்டிலே செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? என்னதான் நாம் ஒரு கம்பெனியை நடத்துவதாக இருந்தாலும், நம்முடைய சொந்த கம்பெனியாக இருந்தாலும் அதற்குண்டான அலுவல்களை நம்முடைய அலுவலகத்திலே வைத்து பார்ப்பதற்கும் விடுபட்ட வேலைகளை வீட்டிலே வைத்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அலுவலகம் என்பது அதற்காகவே நிர்ணயிக்கப்பட்ட, அதற்காகவே உருவாக்கப்பட்டது. அங்கே அந்த வேலை தான் பிரதானமாக செய்யப்படும். வீட்டிலே நேரம் இருந்தால், நமக்கு மூடு இருந்தால், செய்ய வேண்டும் என்கிற தேவை இருந்தால், செய்தே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால், செய்யாமல் போனால் நாளைக்கு பிரச்சனைகள் வந்துவிடுமே என்கிற அச்சம் இருந்தால் தான் செய்வோம். அதுபோலத்தான் பள்ளிவாசல் என்பது இந்த பூமியில் அல்லாஹ் கைப்பட கையெழுத்து போட்டு கொடுத்த அலுவலகம் போல, அல்லாஹ்வுடைய ஒரு அபிஷியலான, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக அவனது இல்லங்கள் என்று அவர் அனுமதி கொடுத்திருக்கிற இடங்கள் இந்த பள்ளிவாசல்கள். அப்ப அந்த இடத்திலேயே இந்த பள்ளிவாசல்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் மீது அவன் சுமத்தி இருக்கக்கூடிய அல்லது இந்த அடியார்கள் மீது அவன் இறக்கி வைத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே மிக மிக பெரிய அருட்கொடை இந்த பள்ளிவாசல்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்ததுதான். எத்தனையோ மேலை நாடுகளிலே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த பலரும் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு வக்து தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அருகில் பள்ளிவாசல் இல்லையே என்று அவர்கள் வருத்தப்படும் போதுதான் நம்மை போன்றவர்கள் என்றால் என்ன? அரபு நாடுகளில், அதுவும் சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகளிலே வாழக்கூடியவர்களுக்கு தெருக்கு தெரு பள்ளிவாசல் இருக்கிறது என்பதை பார்க்கிற போது பூரிப்படைகிறோம். எங்கே போனாலும் அல்லாஹ்வை தொழுவதற்கான இடம், அல்லாஹ்வை தொழுவதற்கான இல்லம் இங்கே உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகவே இருந்தாலும் அங்கே ஒரு பிரேயர் ஹால், எவ்வளவு பெரிய மாலாக இருந்தாலும் அங்கே ஒரு பிரேயர் ஹால், ஒரு பெட்ரோல் பங்கிற்கு போனாலும் அங்கே ஒரு முசல்லா, ஒரு தொழுகைக்கான ஒரு இடம். என்னதான் உலகத்தினுடைய வருமானங்களுக்காக, உலகத்தினுடைய வருமானங்களை ஈட்டுவதற்காக அவர்கள் அங்கே பொருளாதாரத்தை முடக்கி இருந்தாலும் அதில் ஒரு பகுதி அல்லாஹ்வை தொழுவதற்கு, இந்த இடத்தை கடந்து வருபவர்கள் இன்று தொழுவதற்கு, அவர்களுடைய தொழுகைகளை நிறைவேற்றுவதற்கு என்கிற ரீதியில் ஆங்காங்கே சின்ன சின்ன கட்டிடங்களோ பெரிய பெரிய கட்டிடங்களோ எழுப்ப வைக்கப்பட்டிருக்கும் போது உண்மையிலேயே அந்த பொருளாதாரத்தில் ஒரு பரக்கத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானா? அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பள்ளிவாசல்களுடைய அந்த கண்ணியத்தை பற்றி சொல்லுகிற போது வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, நிச்சயமாக பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது, ஆதலால் அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வோடு சேர்த்து வேறு யாரையும் வணங்கி விடாதீர்கள். ஊரிலே தர்காக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இடியாக இறங்கி இருக்கிற வசனம் இது. உலக நம்முடைய நாடுகளிலே என்னது அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்கிற பேரிலோ அல்லது அல்லாஹ்வின் பாதையிலே வாழ்ந்தவர்கள் என்கிற பேரிலோ இறைநேசர்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் என்கிற பேரிலே அல்லாஹ்வுக்கான தொழுகையும் அங்கே நிறைவேற்றிக் கொண்டு, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சைகளும் அங்கே செய்து கொண்டு, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனைகளும் அங்கே செய்து கொண்டு இணை வைப்பு காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் கவலையோடு அணுக வேண்டிய குர்ஆனுடைய வசனம் இது. சரிதானா? மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான ஒரு ஹதீஸ், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இடங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் தான். அப்ப அதனால் பள்ளிவாசல்கள் என்பது இதயத்திலே வைத்து நாம் நேசிக்க வேண்டிய ஒரு இடம். பள்ளிவாசல்களோடு இதயபூர்வமான ஒரு இணைப்பையும் பிணைப்பையும் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளிவாசலை பராமரித்தல் அல்லது பள்ளிவாசலை நிர்வகித்தல் என்பதற்கு அறிஞர்கள் இரண்டு விதமான வரையறைகளை தருகிறார்கள். அல்லது பள்ளிவாசல்களை நிர்வகித்தல் என்பது இரண்டு விதமான வகைப்படுகிறது. ஒன்று இமாரா ஹிஸ்ஸியா, இன்னொன்று இமாரா மஅனவியா. இமாரா ஹிஸ்ஸியா என்றால் என்ன? நேரடியாக அதை நிர்வகிப்பது, நேரடியாக அதை நிர்வகிப்பதிலே பங்கு பெறுவது. இமாரா மஅனவியா, மறைமுகமான நிர்வகித்தல் என்றால் என்ன? மறைமுகமாக அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கப்படுவதற்கு அதிலே ஒரு தொடர்புகளை வைத்தல். உதாரணமாக நேரடியாக நிர்வகித்தல் என்றால் என்ன?
பள்ளிவாசல்களை கட்டிடங்களாக எழுப்புவது, அதனுடைய பராமரிப்புகளை பொறுப்பேற்றுக் கொள்வது, அதனுடைய சுத்தபத்தங்களை பேணிக் கொள்வது, அந்த பள்ளிவாசல் மற்றும் பள்ளிவாசலுக்கு சொந்தமான தொடர்பான அந்த இடங்களை எல்லாம் பராமரிப்பது, மேலும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வது, அந்த பள்ளிவாசல்கள் கட்டப்படுவதற்கும் அது நிர்வாகம் செய்யப்படுவதற்கும் பொருளாதார ரீதியான உடல் ரீதியான உழைப்புகளை தருவது, மேலும் அந்த பள்ளிவாசல்களை பாழ்படுத்துகிற பள்ளிவாசல்களுடைய கண்ணியத்திற்கு இழுக்குகளை ஏற்படுத்துகிற அனைத்து காரியங்களை விட்டும் தவிர்த்துக் கொள்வது, அந்த பள்ளிவாசல்களை ஒரு விளையாட்டிற்குரிய ஒரு இடமாக பொழுதுபோக்கிற்குரிய ஒரு இடமாக எடுத்துக்கொள்வது, இது போன்ற எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் பள்ளிவாசலை நேரடியாக நிர்வகித்தல் என்கிற அந்த விஷயத்திற்குள் அடங்கும். மறைமுகமாக இதயபூர்வமாக அதனுடைய நிர்வாகத்தை நிர்வகித்தலிலே பங்கு கொள்வது என்றால் என்ன? அந்த பள்ளிவாசல்களில் தொழுகைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வை திக்ரு கூறுவது, மேலும் அதிலே குர்ஆனை ஓதுவது, அங்கே நடைபெறக்கூடிய கல்வி சபைகளிலே பங்கெடுப்பது, இது போன்ற விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் பள்ளிவாசலை நிர்வகித்தல் என்பது சம்பந்தமாக ஒரு வசனத்தையே இறக்கி வைத்திருக்கிறான். இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். பள்ளிவாசல்களை பராமரிப்பவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? அல்லாஹ்வை உண்மையாலுமே ஈமான் கொண்டவர்கள், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று ஆரம்பிக்கிற அந்த வசனம் எப்படி முடியும் என்றால், அல்லாஹ்வை என்று யாருக்கும் அஞ்சாதவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயமும் அதிலே அடங்கும். அப்ப அதனால பள்ளிவாசல் உண்டான அந்த நிர்வாக பொறுப்பிற்கு போட்டியிடுபவர்கள் அல்லது பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை ஜமாத்தார்களாக ஒரு குழுக்களாக தேர்ந்தெடுப்பவர்கள் இந்த அடிப்படை தகுதிகளை என்ன செய்யணுங்க? கருத்தில் கொள்ள வேண்டும். ஊரிலே ஒரு பெரியவராக இருக்கிறார், வயதில் மூத்தவராக இருக்கிறார், பாரம்பரியமான இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார், பல்லாண்டு காலமாக பிசினஸ் செய்கிற ஒருவராக இருக்கிறார், பல லட்சங்கள் பல கோடி மதிப்பிலான சொத்துக்களை வைத்திருக்கிறார், அல்லது 2-3 முறை ஹஜ்ஜுக்களை செய்திருக்கிறார், அல்லது அரசியல்வாதிகளோடு நெருக்கமான தொடர்பில் இருக்கிறார், அல்லது அரசு இயந்திரங்களை எளிதில் அணுகக்கூடிய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பெற்றிருக்கிறார் என்பன போன்ற விஷயங்கள் தான் இன்றைக்கு பள்ளிவாசலுடைய ஜமாத்து தலைவரையோ அல்லது செயலாளரையோ தேர்ந்தெடுப்பதற்கு பிரதானமான காரணங்களாக இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு கூடுதல் தகுதிகளாக பள்ளிவாசலுடைய நன்மையான காரியங்களுக்கு அவர் ஒத்துழைப்பதற்குண்டான ஒரு விஷயங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் முதன்மையான தகுதிகளாக என்ன இருக்கணும்? மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரமே ஈமான் கொண்டவராக, இணை வைப்பில்லாமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக, தௌஹீதை உள்ளத்திலே வைத்திருப்பவராக இருக்க வேண்டும், மறுமை நாளின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருக்க வேண்டும். அதே போன்று தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை வழங்கி வருவது, இது போன்ற மார்க்கத்தின் கடமைகளை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அவர் அஞ்சாதவராக இருக்க வேண்டும். இதை அல்லாஹ் பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்குண்டான தனிப்பெரும் தகுதிகளாக குர்ஆனின் வசனங்களாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் மனதிலே கொள்ள வேண்டும். சரி, அடுத்து இந்த பள்ளிவாசல்களை கண்ணியம் செய்வது, பள்ளிவாசல்களுக்குண்டான கண்ணியத்தை கொடுப்பது மார்க்கத்தில் இருக்கிற விஷயம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை நேசித்தார்கள், பள்ளிவாசலை நேசிக்கும்படி மக்களுக்கு வழிகாட்டினார்கள், வலியுறுத்தினார்கள். இதயபூர்வமான ஒரு இணைப்பை பள்ளிவாசலோடு வைத்திருக்கிற இளைஞன் மறுமையில் அரிசி நிழலை பெறத்தக்க ஒரு சிறப்பினை பெறக்கூடியவர் என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். பள்ளிவாசல்களில் எச்சில் துப்பல் கூடாது என்று இருக்கிறார்கள், பள்ளிவாசல்களுடைய சுத்தம் பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு கிராமப்புற அரபி அறியாமையின் காரணத்தினால் பள்ளிவாசலுக்குள் அவர் சிறுநீர் கழித்து விட்டார் என்கிற சம்பவத்தை எல்லாம் நாம் கேட்கும் போது உடனே சஹாபாக்கள், கோபப்பட்டவர் அடிக்க போன சஹாபாக்களை தடுத்து நிற்பாட்டி ஒரு வாளி தண்ணியை கொண்டு வந்து உடனே சுத்தம் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பள்ளிவாசலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாங்கன்னு தெரியும். மக்கமா நகரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு போன பின் செய்த முதல் ஆன்மீக சமூக செயல்பாடுகளில் ஒன்று மஸ்ஜிது நபவியை எழுப்பியது. மஸ்ஜிது நபவி தான் இஸ்லாமிய கிலாஃபத்திற்குண்டான தலைமைத்துவமாகவே இருந்தது. அப்போ அந்த பள்ளிவாசல்களுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவமும் கண்ணியமும் இஸ்லாத்தில் இருக்குது நமக்கு தெரியும். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் பள்ளிவாசலின் கண்ணியத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சில காரியங்கள் அப்படிங்கிறத நம்முடைய இமாம் அவர்கள் அவர் அப்சர்வ் பண்ண சில விஷயங்களை பட்டியல் போட்டு காட்டுகிறார். அது உண்மையிலேயே இந்த மக்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்கள். முதலாவது என்ன? அதல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு தொல்லை தருவது. தொழுகையாளிகளுக்கு தொல்லை தருவது, தொழுகையாளிகளுக்கு தொல்லை தருவது என்றால் என்ன? அவர்களுடைய உரிமைகளை மீறுவது, அவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது, அங்கே சப்தத்தை உயர்த்துவது, அங்கே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவது, தர்க்கங்கள் புரிவது, வீண் விதண்டாவதங்கள் செய்வது, பள்ளிவாசலுக்குள் வைத்துக் கொண்டு கொடுக்கல் வாங்கல் என்கிற வியாபாரத்தை செய்வது,
இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே தொழுபவர்கள் எந்த அளவிற்கு அவர்களது கண்ணியமும் அவர்களது தனி உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், எந்த அளவிற்கு அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு தொல்லைகளை தொந்தரவுகளை அவர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் என்றால், ஹலாலான ஒரு விஷயத்தையே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரும்போது தவிர்க்கணும்னு சொன்னாங்க. உதாரணமா, மன் அகல சௌமன் அவ் பஸலன் ஃபலியஅதஸில்னா, யார் பச்சை பூண்டையோ வெங்காயத்தையோ உண்டு விட்டாரோ அவர் எங்களை விட்டு விலகி இருக்கட்டும்ங்கறாங்க. பச்சை பூண்டும் பச்சை வெங்காயமும் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான், ஹலாலான உணவுகள் தான். இருந்தாலும் அதை சாப்பிட்டு விட்டு நீங்கள் வரும்போது அருகிலே இருக்கிற தொழுகையாளிகளுக்கு ஒரு விதமான வீச்சத்தை துர்நாற்றத்தை உண்டாக்கி தொல்லைகள் நீங்கள் தந்து விடுவீர்கள் என்பதனால் அதை உண்டவர்கள் நேரடியாக பள்ளிவாசலுக்கு வந்துவிடக் கூடாது. எங்களை விட்டும் அவர்கள் விலகி இருக்கட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையாளிகளுடைய அந்த தனி உரிமை, தொழுகையாளிகளுடைய அந்த பிரைவசியை அவர்களுக்கு எந்த விதத்திலும் தொல்லைகள் தந்துவிடக் கூடாது, அவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள். சரி, பூண்டையும் வெங்காயத்தையும் தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மற்ற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இல்லையா? வேர்வையோடு உள்ளே வருவது, சுத்தமில்லாத ஆடைகளை அணிந்து கொண்டு உள்ளே வருவது, அல்லது நம்முடைய உடல் சுத்தத்தை பேணாமல் உள்ளே வருவது எல்லாமே உள்ளே அடங்கும் என்பதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். பட் அது நேரடியான தடை. இருந்தாலும் அந்த தடையிலிருந்து நமக்கு பெறக்கூடிய பாடங்களில் உள்ள முக்கியமான விஷயம், துர்நாற்றம் வீசக்கூடிய விதத்திலே பள்ளிவாசலுக்குள் வந்து பக்கத்திலே தொழுபவர்களுக்கு எந்த தொல்லைகளையும் தொந்தரவுகளையும் தரக்கூடாது. அவன் பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் அல்லாஹ்வுடைய அந்த நேரடியான உலகத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள போகிறார். மீதி இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் துனியா மோகத்தில் தான் எல்லோரும் சுற்றி கொண்டிருக்கிறோம். வந்து நிற்கிற 5-10 நிமிஷத்திலேயாவது அவனுடைய கவனம் சிதறாம, அவனுடைய கான்சென்ட்ரேஷன் மாறாம, ஒரு 5-10 நிமிஷம் போக்கஸ்டா அவனை இபாதத்து செய்வதற்கு என்ன செய்யணுமோ சக தொழுகையாளிகள் தான் நம்ம அவர்களுக்கு உண்டான அந்த ஒத்துழைப்புகளை தரணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை பேணுவதற்கு எதிரான விஷயங்களிலே உள்ளானது என்ன தெரியுமா? பள்ளிவாசல்களில் இடங்களை ரிசர்வ் செய்வது. அது யாருக்கும் அனுமதி இல்லை. விஐபி தரிசனம் இல்லாத ஒரே ஆலயம் அல்லாஹ்வுடைய ஆலயம் மட்டும்தான். உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே என்ன இருக்குதோ, அவர்கள் கொடுக்கக்கூடிய சன்மானத்திற்கும் நன்கொடைக்கும் ஏற்ப அல்லது அவர்கள் கட்டக்கூடிய வரிகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு முக்கியமான ஒரு இடம் தரப்படும். விஐபி தரிசனம் என்றே அதை சொல்லுகிறார்கள். ஆனால் விஐபி தரிசனம் இல்லாத இல்லங்கள் என்பது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் மாத்திரம்தான். அப்ப என்ன செய்யக்கூடாது? நம்ம நான் நிறைய நன்கொடை கொடுத்திருக்கிறேன், நான் நிறைய அன்பளிப்புகளை கொடுத்திருக்கிறேன், பள்ளிவாசலுடைய பராமரிப்பு பணியை பல ஆண்டுகளமா நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் என்பதை எல்லாம் பேராக வைத்து இது எனக்குரிய இடம். சில பேர் பார்க்கலாம், இது ஆஜியாருடைய இடம். என்ன ஆஜியாருடைய இடம்? இமாமுக்கும் முஅத்தினுக்கும் தவிர வேற யாருக்கும் இங்க என்ன கிடையாது? there is no, எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. இங்க முன்னாடி வராரா அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி வந்து உட்காரட்டும். அப்ப அதையும் இமாம் அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார்கள். ஏன்னா இது இந்த இல்லங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதனால யார் எங்கே முன்கூட்டி வருகிறாரோ அது அவருக்குரிய இடம்தான், இமாமுடைய முஅத்தினுடைய இடத்தை தவிர. இமாமுக்கும் முஅத்தினுக்கும் இங்க என்ன இருக்கிறது? பிரத்யேகமான ஒரு இடம் இருக்கிறது. காரணம், அவர்கள் தொழுகையை நடத்துகிறார்கள், தொழுகை நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் என்கிற காரணத்தினால் இமாமுக்கும் முஅத்தினுக்கும் தான் தனி இடமே தவிர இவர் செக்ரட்டரி, இவர் ஜாயின்ட் செக்ரட்டரி, இவர் எக்ஸிகியூட்டிவ் மெம்பரு, அவர் ட்ரெஷரரு, தலைவரு, இவர் முன்னாள் தலைவரு, இவர் முன்னாள் தலைவருடைய மைத்துனரு அப்படிலாம் சொல்லி என்ன செய்யக்கூடாது? நம்ம பள்ளிவாசல்ல சீட்டு பிடிக்க கூடாது. யார் முந்திக் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இங்கே முதலாவது இடம் என்பதை மாஷா அல்லாஹ் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்தும் உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலும் பேணப்பட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம் என்பதை என்ன செய்யணும்? நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, இந்த பள்ளிவாசல் மீது எனக்கு இருக்கிற கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான ரொம்ப முக்கியமான விஷயம் பள்ளிவாசல்களுடைய சுத்தத்தை பராமரிப்பது, அதில் கவனத்தை செலுத்துவது, ஆங்காங்கே டிஷ்யூக்களை தூக்கி எறிவது, தண்ணீர் குடித்துவிட்டு வாட்டர் பாட்டில்களை தூக்கி எறிவது, குப்பைகளை அப்படியே போட்டு விட்டு போவது. குறிப்பாக இப்ப பள்ளிவாசல்கள் மாஷா அல்லாஹ் தொழுகையும் தாண்டியும் பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் நடைபெறக்கூடிய இடங்கள் இது. உதாரணமாக இங்கே குத்பா நடைபெற்றது, குத்பாவினுடைய தர்ஜுமா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி தான். அப்ப இங்கே நீங்கள் ஒரு 20 நிமிடம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அமர்கிறீர்கள் என்றால் நீங்களும் இந்த பள்ளிவாசலுடைய பராமரிப்பில், இந்த பள்ளிவாசலுடைய சுத்தத்தை பாதுகாப்பதிலே ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது. கடமை என்னது? எது எந்த இடத்தில் இருந்ததோ அது அல்லாத ஒரு இடத்தில் வைத்து விட்டால் அதை அநியாயம் என்கிறார்கள் அறிஞர்கள். இது ஒரு அரபிக் ப்ரோவர்ப், இது ஒரு அரபிய பழமொழி. எதை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதற்கு மாற்றமான இடத்தில் அதை நீங்கள் வைத்தாலே அது ஒரு அநியாயம். அந்த மாதிரி குர்ஆன் ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் எடுத்து ஓதுகிறீர்களா, ஓதி முடித்ததற்கு பிறகு அங்கே கொண்டு போய் வைக்கணும். அதுவும் ஒரு அதபு, அதுவும் ஒரு மரபு.
சரிதானா? அப்ப இது போன்ற பள்ளிவாசல்களில் சுத்தம் சார்ந்த விஷயங்களிலே கவனம் எடுப்பது, அந்த பள்ளிவாசல்களுடைய ஓரசாரங்கள் அனைத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வது, செருப்புகளை அவிழ்க்கும் போது அல்லது செருப்புகளை நீங்கள் விட்டு வரும்போது, உங்களுடைய ஷூக்களை நீங்கள் விட்டு வரும்போது அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் வைப்பது. இங்க மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ரொம்ப சிறப்பான முறையில் குவாலிட்டியான ஷூ ராக்ஸ் எல்லா பள்ளிவாசல்களையும் இருக்கு. ஆனா யாருமே அது உள்ள வைக்கிறதே கிடையாது. டக்கு டக்குன்னு முன்னாடியே போட்டு வந்துடும். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? பள்ளிவாசலுக்கு வெளியே தானே நாங்க விட்டுட்டு வர்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா வயதானவர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே நடந்து வரும்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு, தூரப்பார்வை கிட்ட பார்வை போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நடந்து வரும்போது முன்னாடி ஷூ செருப்பும் இருக்கும்போது அவர்கள் இடறி விடுவதற்கோ தடுமாறி விடுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இதனால் வரைக்கும் நாம் அந்த அதவை கடைபிடிக்காவிட்டாலும் இன்றிலிருந்து ஒரு நியத்தை எடுப்போம். பள்ளிவாசலுக்குள் வரும்போது நம்முடைய காலணிகளை அதற்கென்று கழற்றி விட வேண்டிய இடங்களில் விடுவது, அதுவும் பள்ளிவாசலுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியங்களில் ஒன்று என்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ஷேக் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று பள்ளிவாசல்களை சுற்றி நம்முடைய கார் பார்க்கிங் செய்யும் போது அதுல பண்ற சில கலவரம் இருக்க. ரைட்டுப்பா, பள்ளிவாசலுக்கு தான் வர்றீங்க, தொழுகைக்காகத்தான் வர்றீங்க, அதனால வேணுக்குன்னு என்ன செய்யறது, அடுத்த வீட்டு வாசல்ல விட்டுட்டு வர்றது. ஒரு 5 நிமிஷத்துல விட்டுட்டு உடனே எடுத்துட்டு அது பிரச்சனை இல்லை என்று நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும், அங்கே நீங்கள் மறந்து விட்டாலோ அல்லது அந்த 5 நிமிடம் 10 நிமிடத்தில் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வந்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தால், 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல என்ன நிர்பந்தம் வந்துற போது அது நீங்களும் நானும் தீர்மானிக்க முடியாது பிரதர். உள்ளே இருக்கிறவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வைங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். உள்ளே இருக்கிறவருக்கு ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பிரச்சனை வருகிறது, அல்லது தீ பிடித்து ஏறி அப்படிலாம் ஆகக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உடனே உள்ளே இருக்கிற வண்டி அவர்கள் வெளியே எடுத்தே ஆக வேண்டும் என்றால் 5-10 நிமிஷம் அவங்களால வெயிட் பண்ண முடியுமா? நம்ம நினைப்போம் 5-10 நிமிஷத்துல எடுத்துருவோம். ஆனா நம்ம தொழுகையை முடித்து விட்டு உடனே நீங்க வெளியே போயிட முடியுமா? ஏன்னா லேட்டா வருபவர்கள் அவர்களே அறியாமல் சீக்கிரம் வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு தெரியுமா? லேட்டா நின்று அவங்க தொழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம தொழுகையாளிகளை கடந்துகிட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. அப்ப சீக்கிரம் இவன் வந்து தொழுதாலும் பள்ளிவாசல் இருப்பது ஒரு சுகமான சுமைதான். ஆனா இவனுக்கென்று ஒரு நிர்பந்தமான ஒரு வேலை இருந்தா நமக்கு அது ஒரு இடையூறு தானே. அப்போ பல விஷயங்கள் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதெல்லாம் ரொம்ப மைனூட்டா சமூகத்திலே கண்டுகொள்ளப்படாத பிரச்சனைகளில் ஒன்று. அதையும் நம்ம என்ன செய்யணும்? ஒழுக்கம் உள்ளவர்கள், மார்க்கத்தின் அதபுகளையும் மரபுகளையும் பேண விருப்பம் உள்ளவர்கள், அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதை பார்த்து நம்மோடு இருப்பவர்கள் அதை பார்த்து கத்துக்கணும். குறிப்பாக நம்முடைய வாரிசுகள், நம்ம வீட்டு பிள்ளைகள், ஆஹா எங்க டாடி எங்க வாப்பா ரொம்ப அதபானவர், பள்ளிவாசலுக்கு போகும்போது இந்த மாதிரியான ஒழுக்கங்களையும் அவர் பேணுவாரு, எனக்கு இந்த ஒழுக்கங்களையெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அவன் பிள்ளைகிட்ட சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒரு குவாலிட்டியை வளர்த்துக்கணும். அதே போன்று சகோதரர்களே, கார் பார்க்கிங் செய்யும்போது அடுத்தவங்க வீட்டு வாசல்ல நிப்பாட்டுறது போன்றதை தவிர்த்துக்கணும். அதே போன்று சில ரிசர்வ்டு பார்க்கிங்ஸ் இருக்கும். இமாமுக்குன்னு ஒரு பார்க்கிங்னா அதுல போய் நம்ம டச் பண்ணக்கூடாது. அது என்ன இமாமுக்கு மட்டும் பார்க்கிங்? நீ லேட்டா வந்தா 1 ரக்காத் 2 ரக்காத் விட்டதை தொழுதரலாம். இமாம் வந்து அவர் தானே முன்னாடியே தொழுகை நடத்தணும். அவர் 5 நிமிஷம் லேட்டா வந்தாருன்னா அது 5 நிமிஷம் லேட்டு கிடையாது, பின்னாடி நிக்கிற 100 பேருக்கும் லேட்டு. அப்ப அதனாலதான் பள்ளிவாசலுடைய நிர்வாகம் இமாமுக்கு என்று ஒரு கார் ரிசர்வ் பார்க்கிங் தந்திருக்கிறது. ஊரில் இமாம்களை வைத்திருக்கிற முஹல்லா ஜமாத் நிர்வாகிகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மனசுல வைக்கணும். எப்படி வெளிநாடுகள்ல, அரபு நாடுகள்ல மாஷாஅல்லாஹ் இமாம்களுக்கு கார் பார்க்கிங் கொடுக்கக்கூடிய அளவிற்கு சலுகைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல வீடாவது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இமாம்கள் சொன்னாலே 10,000 ரூபாய் தான் 15,000 ரூபாய் தான் பேசிக் நிர்ணயிக்காம நல்ல சம்பளத்தை கொடுத்து அவர்களுக்கு வாகன வசதி, போக்குவரத்து வசதி, பிள்ளைகளுடைய எஜுகேஷன், இப்படி நல்ல ஒரு பெரிய கம்பெனில ஒருத்தர் போய் ஜாயின் பண்ணா என்னென்ன சலுகைகள்லாம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சலுகைகள் பள்ளிவாசல்களிலே பணி செய்யக்கூடிய இமாம்களுக்கும் இருக்கிறது என்கிற ஒரு நிலைமையை இந்த உம்மத்து என்றைக்கு உருவாக்குகிறதோ அன்றைக்கு தான் இந்த உம்மத்திலே ஆன்மீகத்தின் வறட்சியும் ஆன்மீகத்தினுடைய சுரண்டலும் இருக்காது. சரிதானா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது போன்ற விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போன்று இந்த பள்ளிவாசல் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான பாயிண்ட்கள்ல ஒன்று இமாம் மற்றும் முஅத்தின். மற்றும் இப்ப இங்க நமக்கு இமாம் முஅத்தின் தான் நேரடியான தொடர்பு. அப்ப நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்னா இமாம் முஅத்தின், பள்ளிவாசலுடைய தலைவர், நிர்வாகம், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள் என்னென்ன பணிகளை எல்லாம் இந்த மக்களுக்காக சமூகத்திற்காக செய்கிறார்களோ அது போன்ற பணிகளில் உங்களால் ஆன ஒத்துழைப்புகளையும் உங்களால் ஆன பங்களிப்புகளையும் தருவதும் இந்த பள்ளிவாசலை நேசிப்பது அல்லது பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்துவது என்பன போன்ற விஷயங்களில் உள்ளது. இதை ஷேக் அவர்கள் முதலாவது குத்துபாவிலே சொன்னார்கள். இரண்டாவது குத்துபாவில் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார்கள். அதாவது தொழுது முடித்து விட்டு போகும்போதோ அல்லது தொழுகைக்காக வரும்போதோ பள்ளிவாசலுக்குள் தான் நான் போகிறேன், பள்ளிவாசலிருந்து தான் வருகிறேன் என்கிற ஒரு ஆன்மீக மிதப்பு நம்மையும் அறியாமல் உள்ளத்தில் இருக்கும்.
ஆன்மீக மிதப்பு நம்மளே அறியாமல் உள்ளத்துல இருக்கும். ஆனாலும் பாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை நீங்க கொடுக்கணும். நான் ஜும்மா தொழுகையை முடிக்க போறேன்ட்டு வண்டியை நீங்க வேகமா ஓட்டினீங்கன்னு வைங்க, 80 தான் அங்க ஸ்பீட் லிமிட், நீங்க 90ல போனா அங்க என்ன விழும்? ஃபைன் விழும். இல்ல நான் பள்ளிவாசலுக்கு போறேன், படுபாவி எனக்கு ஃபைன் போட்டான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு மைண்ட்ல அப்படிலாம் வரும். எப்படி நம்ம என்ன நினைக்கிறோம், மக்கா மதீனாவுக்கு புனித பயணங்கள் போனா நம்மள எந்த சட்டமும் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் எவ்வளவு வேகமாகவும் போவேன், என் மேல முகாலஃபா விழக்கூடாது, நான் சீட்டு பெல்ட் போடாம போனாலும் என் மேல ஃபைன் விழக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய வேலையை நீங்க செய்ய போறீங்க, அது உங்களுக்கான நன்மை. ஆதலால் கூடுதலான பிரிவிலேஜ் அல்லது கூடுதலான அதிகப்படியான சலுகைகளை நீங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது, நமக்கு ஒரு உரிமைகள் வந்து விடக்கூடாது. அதனால பாதைகளில் வரும்போது போகும்போது போக்குவரத்து விதிமீறல்கள் போன்ற விஷயங்களை கவனத்தில் கொள்வது, அதே போன்று தொழுது முடித்து விட்டு கும்பலாக வெளியேறும் போது அடுத்தவர்களை தள்ளிவிட்டாவது முதல்ல நம்ம போயிடணும், அந்த மாதிரிலாம் நினைக்காம அடுத்தவர்களுக்கு என்னால் ஒரு உதவி இல்லாட்டாலும் பரவாயில்லை, உபத்திரம் வரக்கூடாது என்கிற வகையில் ஒவ்வொருவரும் ஒரு தனி மனித ஒரு ஒழுக்கத்தை மேற்கொள்வது என்பதை சுட்டிக்காட்டி இறுதியாக ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டார்கள். அதோடு சேர்த்து முடித்துக் கொள்வோம். அதாவது பள்ளிவாசலில் நாம் தொழுகையையும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளையும் சிறப்பான முறையிலே நிம்மதியான முறையிலே நிலைநாட்டுவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் மின்சார வசதி, தண்ணீர் குடிப்பதற்கான வசதி, கழிவறை வசதி போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை அளவோடு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க பல பள்ளிவாசல்ல பார்ப்பீங்க, இந்த தண்ணி பாட்டிலாம் வச்சிருப்பாங்க, வைக்கும் போதே என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நோட்டீஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னு 1 பாட்டில் நாட் 2 பாட்டில்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரி, இது லாங்குவேஜ் பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப விவரமா ஒரு பாட்டிலை போட்டு அப்படி ஒரு ரைட்டு, 2 பாட்டில் போட்டோவை போட்டு ஒரு ராங், ஒரு தப்பு. ஏன் 2 பாட்டில் எடுக்காத, 2 தான் எடுக்கக்கூடாது, நான் 3 எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம அதுலேயும் நம்மளா ஒரு சட்டத்தை உருவாக்க கூடாது. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்க போனாலும் இவனே ஒரு லாவை உருவாக்கிடுவான். இவன் அதாவது லா பிரேக்கர்ஸா இருப்பான், ஆனா அந்த இடத்துல போய் இன்னொரு லா மேக்கர்ஸா மாறிடுவான். அவன் ஒரு சட்டத்தை உருவாக்கிட கூடாது. அப்போ மின்சாரம், தண்ணீர் போன்ற அந்த என்னென்ன வசதிகள் எல்லாம் நமக்கு இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதோ அதை என்ன செய்யணும், நம்ம தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி கொண்டு அதில் வரம்பு மீறக்கூடாது என்று சொல்லி ஒரு அழகான ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டினார். வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வரம்பு மீறாதீர்கள், நிச்சயமாக வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அன்றைக்கு கூட ஒரு சமூக வலைத்தளத்திலே ஒரு ரீல்ஸ் காட்சி, உண்மையிலேயே அது நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. ஒரு அதர் நேஷனாலிட்டி, நம்ம பங்காளிலாம் யாரும் அப்படி சொல்லிடக்கூடாது, யாரோ ஒரு நேஷனாலிட்டி, அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டு போறாரு. வீட்டுக்கு கூட்டு போய் தன்னுடைய ஃப்ரிட்ஜை திறந்து காட்டுறாரு. உள்ள பூரா வாட்டர் பாட்டில், அந்த சைஸ்ல வாட்டர் பாட்டிலா இருக்குது. அவன் ஒவ்வொரு ராக்கா ஒவ்வொன்னா திறக்கிறாரு. திறக்கிற இடத்துல போறோம், எங்க இருந்தா கலெக்ஷன், எல்லாம் பள்ளிவாசல்ல இருந்து கலெக்ஷன். பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி ரைட், அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் தான், நமக்கு ஹலாலான ஒரு தண்ணீராகத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தேவைக்கு எடுத்துக்கொள்வதில் தப்பல்ல. ஆனா வரும்போது போகும்போதெல்லாம் 3 பாட்டில் 4 பாட்டில் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி சேல்ஸ் அச்சீவ் பண்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம அதை சேர்த்து வைக்க கூடாது. அப்போ என்னென்ன விஷயங்களில் பள்ளிவாசல்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதெல்லாம் இருக்கு. இது நம்ம நகைச்சுவைக்காக சொன்னாலும் சகோதரர்களே, பள்ளிவாசல் என்பது இதயம் வாழுகிற இடம், அது ஈமான் வாழுகிற இடம். இது பள்ளிவாசலில் மாத்திரம்தான் உலக ரீதியான சிந்தனைகள் நமக்கு வராது. இங்க எத்தனை பேர் மிடில் கிளாஸ், எத்தனை பேர் ஹையர் கிளாஸ், எத்தனை பேர் ஹையர் அப்பர் கிளாஸ், எத்தனை பேர் லோயர் கிளாஸ் என்கிற சிந்தனையே வராத இடம் பள்ளிவாசல் மாத்திரம்தான். வேற நீங்க எங்க போனாலும் என்ன இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும். பள்ளிக்கூடங்களில் யூனிஃபார்ம் என்று ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? பிள்ளைகளுக்கு மத்தியில் பொருளாதார ரீதியான சமூக ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் தெரியக்கூடாது என்றுதான். ஆனால் அங்கே போனாலும் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய யூனிஃபார்மின் கிளாத் சொல்லிக் கொடுக்கும். நான் ஒரு அப்பர் கிளாஸ், நான் ஒரு ஹையர் அப்பர் கிளாஸ், நான் ஒரு லோவர் கிளாஸ், நான் ஒரு மிடில் கிளாஸ் என்று. ஆனால் இந்த சமூக வர்க்கத்தின் ஏற்றத்தாழ்வோ, பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வோ, பதவியின் ஏற்றத்தாழ்வோ, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகத்தின் ஏற்றத்தாழ்வோ தெரியாத ஒரே இடம் அல்லாஹ்வுடைய இல்லம். ஏன்னா இங்கே உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மண்ணின் ராஜாக்கள் போல அல்லாஹ்வை வணங்குவதற்காக தொழுவதற்காக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பள்ளிவாசலோடு உங்கள் பிள்ளைகள் ஒரு இதயபூர்வமான ஒரு இணைப்புகளை கொண்டிருக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் மாத்திரம்தான் அவர்களுடைய கொள்கையை பாதுகாக்கும், பள்ளிவாசல்கள் தான் அவர்களுடைய வணக்க வழிபாட்டை பாதுகாக்கும், பள்ளிவாசல்கள் தான் அவர்களுடைய ஈமானை பாதுகாக்கும், அவர்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாஹுவை இதயபூர்வமாக தொழ ஆரம்பிக்கிற ஒருவன், அல்லாஹுவோடு இதயபூர்வமாக தொடர்பு வைக்கிற ஒருவன் மாத்திரம்தான் இந்த சினிமா நடிகர்கள் போன்ற கண்ட குப்பைகளை தனி மனித தலைவர்களாக எடுத்துக்கொள்ளாமல்
தனி மனித நட்சத்திரங்களாக அவர்களை எடுத்துக்கொள்ளாமல் தனி மனித வழிபாட்டில் அவர்கள் போய் வீழாமல் அவர்கள் ஒரு உண்மையான கொள்கைவாதியாக இந்த சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய ஒரு சிட்டிசனாக அவர்கள் வாழ்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் என்பதை உம்மத்திலே இருக்கிறவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த பள்ளிவாசலிலே பேண வேண்டிய ஒழுக்கங்களையும் அதபுகளையும் மரபுகளையும் பேணக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த தர்ஜுமாவை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.